கிருஷ்ணகிரி அருகே ஏரியை தூர்வாரி ஏரிக்கு வரும் கால்வாய்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா தாமோதராஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சாடிநாயக்கன்பட்டி ஏரி முறையாக தூர்வாரப்படாததால் மழைக்காலங்களில் முழுமையாக நீர் சேமிக்க முடியாத நிலையுள்ளது. நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். ஏரியை முழுமையாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி நீர்வரத்து கால்வாய்கள் மற்றும் மதகுகளை சீரமைக்க வேண்டும். மேலும் தூர்வாரும் பணியின் போது கிடைக்கும் வண்டல் மண்ணை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் எனவும், அதேபோல கேஆர்பி அணையின் வலதுபுற கால்வாயிலிருந்து ஆண்டிற்கு இருமுறை நீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினால் நீர் பற்றாக்குறை குறைவதோடு கால்நடைகளுக்கும் தேவையான குடிநீர் கிடைக்கும், விவசாய நிலங்களும் மேம்படும், நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என கூறி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஏரியை தூர்வாரப்பட வேண்டும், தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்புகள் நிறையாக ஆக்கிரமிப்புகள் ஏரியை குறுக்கிவிட்டார்கள். அதை உடனடியாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றிட வேண்டும். தண்ணீரினுடைய பஞ்சம் எங்களுடைய பகுதியில் தலை தூக்கி ஆடுகிறது. ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை, விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர்மட்டம் குறைவாகிவிட்டது. அதனால் மாவட்ட ஆட்சியரிடத்தில் இன்று நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம். மனு கொடுத்துவிட்டு வெளியே நிருபர்களிடம் இதை மத்திய மாநில அரசுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டுமாய் நாங்கள் உளவுத்துறையிடம் பேட்டி அளித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்து மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் தேதி நேரம் குறிப்பிட்டு நாங்கள் உண்ணாவிரதம் செய்யறதும் தயாராக இருக்கிறோம். சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.